மரியாதைராமன் கதைகள் பாகம் 5. ஒருவன் தன்னிடத்தில் வைத்த இரும்பை எலி தின்றது என்றது. ஒருவன் 10 பாரம் இரும்பு வாங்கி ஒருவனிடத்திலே வைத்து மற்றொரு தேசத்துக்குப் போய்ச் சில வருஷங்கழித்து பின்பு வந்து அவனை, இரும்பு கொடு என்று கேட்டான். அவன், உன்னிரும்பை எலி தின்றது என்று சொன்னான். அந்தச் சொல்லைக் கேட்டு இரும்புக்காரன் மரியாதைராமனிடத்திலே போய் பிராது செய்தான். மரியாதைராமன் பிராது செய்தவனுக்கு ஒரு உபாயம் கற்பித்தான். அந்த உபாயத்தின்படியே வாது தன்னை மோசம் செய்தவனுடனே பகையாளி குடியை உறவாடிக் கெடுக்க வேணும் என்று நினைத்து அதிக சிநேகம் செய்து ஒருநாள் தன் வீட்டிலே பிரயோசனமென்று மோசக்காரன் மகனை அழைத்துக் கொண்டு போய் தன் வீட்டில் ஒரு அறைக்குள்ளே ஒளித்து வைத்து மறுநாள் மோசக், என் பிள்ளை எங்கே என்று கேட்டதற்கு, அந்த பயலைப் பருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டது என்றான். அது கேட்டு உடனே பிள்ளைக்காரன் மரியாதை ராமனிடத்துக்குப் போய், இன்னான் என் பிள்ளையை தன் வீட்டுப் பிரயோசனத்திலே சாப்பாட்டுக்கு அழைத்துக் கொண்டு போய் திரும்பி அனுப்பாமல் ஒளித்து வைத்து இருக்கிறான். அனுப்பென்று கேட்டால் பருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டது என்று கூறுறான் என்று சொன்னான். நியாயாதிபதி பிள்ளை மோசம் செய்தவனை அழைப்பித்து, பிள்ளையை பருந்து எடுத்துக்கொண்டு போமா என்று கேட்டான். அதற்கு அவன், இவனிடத்திலே நான் வைத்திருந்த 10 பாரம் இரும்பை எலி தின்று விட்டதென்று சொல்லுகிறானே, இரும்பை எலி தின்னுமா என்றான். மரியாதைராமன் அவ்விருவரையும் பார்த்து, நீங்கள் ஒருவரையொருவர் முழு பூசணிக்காயைச் சூற்றோடே மறைக்கிறது போல மோசம் செய்கிறது நியாயத்துக்கு விரோதம் என்று கண்டித்து பிள்ளைக்காரன் இரும்பை கொடுக்கும்படியாகவும் இரும்புக்காரன் பிள்ளையை கொடுக்கும்படியாகவும் தீர்ப்பு செய்தான்.